இன்று நாம் பார்க்க இருப்பது ஆலு பரோட்டா செய்முறைதான். இதற்கு முதலில் 3 உருளைக்கிழங்கை நாம் குக்கரில் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆலு பரோட்டா செய்வதற்கு 3 கப் கோதுமை மாவில் சிறிதளவு தூள் உப்பும் 1 ஸ்பூன் நெய் போட்டு நாம் சப்பாத்தி மாவு பதம் நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு சாஃப்டாக பிசைந்து இதன் மேல் 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி நாம் ஒரு அரை மணி நேரம் வைத்துவிட வேண்டும். இப்படி எண்ணெய் தடவி வைப்பதால் நாம் ஆலு பரோட்டா செய்யும்போது மிக சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நன்றாக வெந்து வந்துவிட்டது. இதை நன்றாக மசித்து கொள்ள வேண்டும். நாம் மசித்த உருளைக்கிழங்குடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் தூள் உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை ஸ்பூன் ஓமத்தை நாம் நன்றாக கசக்கி சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் உருளைக்கிழங்கை நன்றாக பிசைந்த பின் சிறு சிறு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதேபோல் நாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு நன்றாக ஊறிவிட்டது. இப்பொழுது ஆலு பரோட்டா செய்வதற்கு இதை சிறு சிறு உருண்டைகளாக போட்டுக்கொள்ளலாம். நாம் கோதுமை மாவை இப்படி சிறு உருண்டைகளாக போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இதை நாம் மாவு தொட்டு தேய்த்து கொள்ள வேண்டும். நாம் சப்பாத்தி மாவில் கோதுமை மாவை தூவி இப்படி தேய்த்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோதுமை மாவை இப்படி கப் ஷேப்பில் செய்து அதற்குள் ஸ்டஃபிங்கை வைக்க வேண்டும். இதேபோல் நாம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வைத்து மூடி தேய்க்க வேண்டும். நாம் உள்ளே இப்படி ஸ்டஃபிங்கை வைத்து மேலே மாவை தூவி தேய்க்க வேண்டும். நாம் உருளைக்கிழங்கை ஸ்டஃபிங் செய்து மேலே இப்படி மாவை தூவி தேய்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதேபோல் நாம் ரவுண்ட் ஷேப்பில் தேய்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சப்பாத்தி தவா நன்றாக காயவும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஆலு பரோட்டாவை போட்டுவிட வேண்டும். 1 நிமிடம் நன்றாக வேகவும் நாம் திருப்பி போட வேண்டும். நாம் அவரவர் விருப்பப்படி நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது இதை நாம் மெதுவாக திருப்பி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொன்னிறமாக நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் திருப்பி போட்டு மிதமான தீயில் 1 நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம். நாம் திருப்பி போட்ட பின் 1 ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ ஊற்ற வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நன்றாக வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது இதை எடுத்து விடலாம். இதேபோல் அனைத்து பரோட்டாவையும் நாம் சுட்டு எடுத்து விடலாம். நாம் ஆலு பரோட்டாவை 2 பக்கமும் இப்படி நன்றாக வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஆலு பரோட்டா ரெடியாகிவிட்டது. இது நாம் தயிர் ஊறுகாயுடன் வைத்து சாப்பிட மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான ஆலு பரோட்டாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.